வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். ரங்கசாமி அரசு நிதி மேலாண்மையில் முற்றிலும் தோல்வியடைந்து விட்டது. ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிக்கை. புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் உள்ள மகளிர்களுக்கு வீடு தேடி இலவசமாக நாப்கின் வழங்கும் திட்டத்தை சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் துவக்கி வைத்தார். போலியான ஆன்லைன் பட்டாசு விளம்பரத்தை நம்பி பணம் செலுத்தி பணத்தை இழக்க வேண்டாம் என இணையவழி போலீசார் எச்சரிக்கை. புதுச்சேரியில் ஊதிய உயர்வு மற்றும் பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்களை போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற சொத்துக்களை ஆக்கிரமிப்பும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி SUCI கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். ரங்கசாமி அரசு நிதி மேலாண்மையில் முற்றிலும் தோல்வியடைந்து விட்டது. ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிக்கை. புதுச்சேரி அரசு நிதி மேலாண்மையில் முற்றிலும் தோல்வியடைந்து விட்டதாக சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசின் வரவு செலவுகளை கணக்கிடும் அமைப்பாக CAG அறிக்கையில் புதுச்சேரி அரசின் அதிர்ச்சியூட்டும் நிதி முறைகேடுகளை அமல்படுத்தி உள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, வேலையின்மை, மோசமான பொது சேவைகளால் புதுச்சேரி மக்கள் திண்டாடி வரும் நிலையில் அவர்களின் வரிப்பணத்தை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டிய முக்கிய கடமையில் அரசு தோல்வியடைந்து உள்ளது. இது மோசமான ஆட்சி நிர்வாகத்தை காட்டுகிறது. ரூபாய் 973.93 கோடி மானியமாக ஒதுக்கப்பட்ட நிதியில் ரூபாய் 613.34 கோடி பயன்படுத்தப்படாமல் அல்லது தவறாக பயன்படுத்தப்பட்டு உள்ளது. பொது நலனுக்காக செலவிடப்பட வேண்டிய இந்த நிதி பயன்படுத்தப்படாமலேயே வீணாகி உள்ளது. 2023-24 பட்ஜெட்டில் 1119.91 கோடி செலவழிக்கப்படாமல் உள்ளது. ஆனால் இதில் 1/3 பங்கு மட்டுமே அதிகாரப்பூர்வமாக திருப்பி அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் கடன் 2019-20 நிதியாண்டில் ரூபாய் 9,449 கோடியாக இருந்தது. 2023-24 நிதியாண்டில் இது 13,084 கோடியாக உயர்ந்துள்ளது. இன்று அரசு செலவில் பெரும்பகுதி சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் வட்டி செலுத்துவதற்காக செலவிடப்படுகிறது. புதுச்சேரியின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.16% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக CAG அறிக்கை குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இந்த வளர்ச்சி குறித்து சில கேள்விகள் எழுகின்றன. இந்த வளர்ச்சி இளைஞர்களுக்கு போதுமான வளர்ச்சியை ஏற்படுத்தியதா என்பது கேள்விக்குறிதான். CAG-யின் அறிக்கை தற்போதைய புதுச்சேரி அரசு நிதி மேலாண்மையில் முற்றிலும் தோல்வியடைந்துள்ளதை தெளிவாக காட்டுகிறது. புதுச்சேரி மக்களின் வரிப்பணத்தை மதித்து அவர்களின் நலனுக்காகவும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காகவும் மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்தப்படும் அரசு தேவை. வெளிப்படையான ஆட்சி மற்றும் மக்கள் நலனை மையமாக கொண்ட வளர்ச்சிக்காக நமது போராட்டம் தொடரும். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் உள்ள மகளிர்களுக்கு வீடு தேடி இலவசமாக நாப்கின் வழங்கும் திட்டத்தை சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் துவக்கி வைத்தார். புதுவை ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் உள்ள தனது அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய சசிபாலன் அவர்கள் கூறியதாவது: உழவர்கரை தொகுதியில் மகளிர் பாசறை நிர்வாகிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாப்கின் வேண்டுமென்று கூறினால் அடுத்த 30 நிமிடத்தில் நாப்கின் உங்கள் வீட்டிற்கே வந்து சேரும். விளம்பரம் ஏதும் செய்யப்பட மாட்டாது எனவும் அவர் கூறினார். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் உழவர்கரை தொகுதியில் உள்ள அனைத்து மகளிர்களும் இலவசமாக சானிட்டரி நாப்கின் திட்டத்தினை சசிபாலன் மகளிர் பாசறை அணி முன்னெடுத்து நடத்துவதால் உழவர்கரை தொகுதி மகளிர்கள் எவ்வித தயக்கமும் இன்றி எந்த நேரத்திலும் இந்த திட்டத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள பிரத்யோக எண்ணை பயன்படுத்தி மகளிர் அணி நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு இலவசமாக நாப்கினை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மகளிருக்கான மகளிரின் எவ்வித புகைப்படமும் வீடியோக்களை எடுக்கப்பட மாட்டாது என்பதையும் அவர் கூறினார். இந்த பேட்டியின் போது மகளிர் பாசறை நிர்வாகிகள் உடனிருந்தனர். போலியான ஆன்லைன் பட்டாசு விளம்பரத்தை நம்பி பணம் செலுத்தி பணத்தை இழக்க வேண்டாம் என இணையவழி போலீசார் எச்சரிக்கை.
ஆன்லைனில் பொருட்கள் வாங்கும் பழக்கம் நாளுக்கு நாள் பொதுமக்களிடையே பெருகி வருகிறது. குறிப்பாக பண்டிகை காலங்களில் வீட்டிலிருந்தே பொருட்களை வாங்க பொதுமக்கள் விருப்பம் காட்டுகின்றனர். ஆனால் அதில் நடக்கும் மோசடிகளை மறந்து விடுகின்றனர். இதில் பட்டாசு பொருட்களும் விதிவிலக்கல்ல. இதனை தடுக்க இணையவழி காவல்துறையினர் தொடர்ச்சியான எச்சரிக்கை மற்றும் அறிவுரை விடுத்தும் மீண்டும் போலியான ஆன்லைன் பட்டாசு விளம்பரங்களை நம்பி பணம் செலுத்தி பணத்தை இழந்து வருகின்றனர். இந்த வருட தீபாவளி பண்டிகை வருவதற்கு இன்னும் ஒரு சில வாரங்களே உள்ள நிலையில் நிறைய புகார்கள் புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்திற்கு வந்து கொண்டு இருக்கிறது. உண்மையான பட்டாசு விற்பனையாளர்கள் பெயரில் போலியான வலைதளங்களை உருவாக்கி இணையவழி குற்றவாளிகள் மோசடியில் ஈடுபடுகின்றனர். எனவே பொதுமக்கள் இணையத்தில் எந்த பொருளை வாங்கும் முன்பும் அதனுடைய உண்மை தன்மையையும் அதை விற்பவருடைய முழு விவரங்களையும் நன்கு சோதித்து பார்த்த பின் வாங்க வேண்டுமென்று இணையவழி விளம்பரங்களை நம்பி பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம் என புதுச்சேரி இணையவழி போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றனர். புதுச்சேரியில் ஊதிய உயர்வு மற்றும் பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்களை போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் தனியார் நிறுவனம் சார்பில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே நகர பகுதியில் கிரீன் வாரியர் என்ற தனியார் நிறுவனத்தின் கீழ் 500க்கும் மேற்பட்டோர் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் ரூபாய் 8,000 இருந்து ரூபாய் 14,000 உயர்த்தி வழங்க வேண்டும். துப்புரவு பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும். மாதந்தோறும் குறிப்பிட்ட தேதியில் ஊதியம் வழங்க வேண்டும். போனஸ் உள்ளிட்ட சலுகைகளை வழங்க வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று பணிகளை புறக்கணித்து துப்புரவு பணியாளர்கள் ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தன்வந்திரி நகர் காவல் நிலைய போலீசார் துப்புரவு பணியாளர்களை கைது செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டால் தனியார் நிறுவனம் தங்களை பணியிலிருந்து நீக்கிவிட்டு வட மாநிலத்தவரை பணியில் அமர்த்துவோம் என எச்சரிக்கை விடுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற சொத்துக்களை ஆக்கிரமிக்கும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி SUCI கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியவர் திரு மூர்த்தி பால்ராஜ் அவர்கள் முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமார் அவரது மனைவி சித்ரா மகன் ஆனந்தராஜ் ஆகியோர் மீது காவல்துறையில் கொடுத்த மிரட்டல் புகார் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? செஞ்சி சாலையில் வாடகைக்கு வந்து கட்சி அலுவலகத்தை காலி செய்ய பல லட்சம் மிரட்டி பணம் பறிப்பு. முத்து மாரியம்மன் கோவில் தெருவில் வழக்கறிஞர் வீடு ஆக்கிரமிப்பு. இதில் புதுச்சேரி அரசும் காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று SUCI கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ராஜா தியேட்டர் அருகில் கட்சியினர் மாநில குழு உறுப்பினர் முத்து தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் லெனின் துரை, AATUC மாநில செயலாளர் சிவக்குமார், சமூக ஆர்வலர் மேகராஜ், புகழேந்தி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் சார்பில் சேகர் சாமிக்கண்ணு, வெங்கடேசன், சுதாகர், சண்முகம், ஞானசேகர், ஜானி கலைச்செல்வன், சத்யா, குமரன் பார்த்தசாரதி, ராஜசேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதி பொதுத் தேர்வில் சாதித்த மாணவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் 2024-25 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா 45 அடி சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் காங்கிரஸ் கட்சி ஒருங்கிணைப்பாளரும் காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளருமான தேவதாஸ் தலைமை தாங்கினார். முன்னாள் சபாநாயகர் KV சுப்பிரமணியன் வாழ்த்துரை வழங்கினார். மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். மேலும் இதில் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நாகப்பட்டினம் புறவழி சாலையில் பாகூர் சேலியமேட்டில் சுங்கச்சாவடி அமைக்க நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது.
இங்கு சுங்கச்சாவடி அமைத்தால் புதுவை மற்றும் தமிழகத்தை ஒட்டியுள்ள கிராமப்புற மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவர். மதகடிப்பட்டில் 25 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சுங்கச்சாவடி இருக்கும்போது இந்த புதிய சுங்கச்சாவடி தேவையில்லை என சேலியமேடு மக்கள் புகார் கூறி போராட்டம் நடத்தி வருகின்றனர். தகவலறிந்த உருளையன்பேட்டை சுயேட்சை எம்எல்ஏ நேரு சமூக நல அமைப்பு நிர்வாகிகள் சேலியமேடு பகுதி மக்களுடன் 4 வழி சாலையில் மறியல் போராட்டம் நடத்தினர். இதனால் அங்கு போக்குவரத்து ஸ்தம்பித்தது. மேலும் போராட்டம் நடத்தியோர் அங்கு சுங்கச்சாவடி அமைக்கும் பணிக்காக வைத்திருந்த உபகரணங்கள், தண்ணீர் தொட்டி ஆகியவற்றை அடித்து நொறுக்கி தள்ளிவிட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட நேரு எம்எல்ஏ சமூக நல அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து நேரு எம்எல்ஏ கூறுகையில், குறிப்பிட்ட தூரத்தில் 2 சுங்கச்சாவடிகள் இருப்பது விதிமுறைகளுக்கு எதிரானது. இதனால் உள்ளூர் மக்களும் ஏழை எளிய விவசாயிகளும் அதிக தொகையை சுங்கச்சாவடிக்காக செலவழிக்க நேரிடும். புதுவை, தமிழ்நாடு 2 மாநில மக்களும் பெரும் பாதிப்படைவர். சேலியமேட்டில் சுங்கச்சாவடி அமைக்க இருப்பதை புதுவை அரசு உடனே தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லாவிட்டால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொதுமக்களை திரட்டி தொடர் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். ஒன்றிய பாஜக மோடி அரசு தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகள் இயற்றியதை கண்டித்து புதுச்சேரி அனைத்து தொழிற்சங்கங்கள் ஏஐடியூசி, சிஐடியு, ஐஎன்டியூசி, எல்பிஎஃப், ஏஐசிசிடியு, எல்எல்எஃப், எம்எல்எஃப், என்டிஎல்எஃப் சார்பில் கருப்பு கொடி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய பாஜக அரசு 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருந்த நிலையில் தொழிற்சங்கங்கள் 100 ஆண்டு காலம் போராடி பெற்ற 44 தொழிலாளர் நல சட்டங்களை 4 தொகுப்புகளாக திருத்தம் செய்து அறிவித்து உள்ளது. சட்டம் இயன்றளவும் முழுமையாக அமலுக்கு வரவில்லை என்றாலும் அமல்படுத்துவதற்கு ஒன்றிய பாஜக அரசு தீவிரமாய் முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. சட்ட திருத்தம் அமலுக்கு வந்தால் தொழிலாளர்கள் பெற்று வருகின்ற கொஞ்ச உரிமைகளும் முற்றிலும் பறிக்கப்பட்டு நவீன கொத்தடிமைகளாக மாற்றப்படும் அபாயம் உள்ளது. மேலும் 8 மணி நேர வேலை நேரம் என்பது மாற்றப்பட்டு 12 மணி முதல் 14 மணி நேரம் வரை மாறுவதற்குரிய அபாயம் உள்ளது. கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக ஒன்றிய பாஜக அரசு இந்த கடுமையான சட்ட திருத்தங்களை அமல்படுத்திவிட இன்றும் பெரும் முயற்சி எடுத்து வருகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் ஆதரவை இழந்துள்ள போதும் இன்றைக்கும் பிற கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நிலையிலும் தொழிலாளர்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்து வருகின்றது. இத்தகைய நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த செப்டம்பர் 22ஆம் தேதியில் நாடு முழுவதும் கருப்பு தினமாக கடைபிடித்தது என்று முடிவெடுக்கப்பட்டதன் அடிப்படையில் செப்டம்பர் 22ஆம் தேதி இந்திய நாடு முழுவதும் கருப்பு தினமாக அறிவித்து அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் கருப்பு பேட்ச் அணிந்தும் கருப்பு கொடி பிடித்தும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துவது என முடிவு செய்து உள்ளார்கள். அதன்படி புதுச்சேரி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் சுதேசி மில் அருகில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் சுகாதார சீர்கேட்டை உடனடியாக சரி செய்த அமைச்சர் ஓம்சக்தி சேகர் முயற்சி வெற்றி. புதுவை நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி குயவர்பாளையம் ஐயனார் கோயில் தெருவில் வாய்க்கால் அடைப்பு ஏற்பட்டு சுகாதார சீர்கேடு இருப்பதை அப்பகுதி மக்கள் பொதுப்பணித்துறையை வலியுறுத்தியும் நடவடிக்கை இல்லாததால் மறியல் செய்ய முடிவு செய்து இது குறித்து அதிமுக உரிமை மீட்புக்குழு மாநில செயலர் ஓம்சக்தி சேகரிடம் முறையிட்டனர். இதைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு நேரடியாக சென்ற ஓம்சக்தி சேகர் உடனடியாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக பிரச்சனைகளை எடுத்து கூறினார். மேலும் தண்ணீர் தொடர்ந்து தேங்கி இருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவது குறித்தும் எடுத்து கூறினார். இதனை கேட்டறிந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை நேரடியாக அனுப்பி பொதுப்பணித்துறை மூலம் வாய்க்கால்களை சரி செய்து தண்ணீர் தேங்காமல் நடவடிக்கை மேற்கொண்டார். உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வருகை தந்து கழிவுநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து பொதுமக்கள் நடத்த இருந்த போராட்டம் கைவிடப்பட்டது. அப்போது ஓம்சக்தி சேகர் செய்தியாளரிடம் கூறியதாவது: புதுவை நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி ஐயனார் கோவில் தெரு, திருவள்ளுவர் சாலை,
புதுவையின் ஒரு பிரதான சாலையாகும். இந்த சாலையில் 2 பக்கமும் உள்ள வாய்க்கால் நீண்ட காலமாக தூர்வாரப்படாமல் அடைப்பு ஏற்பட்டு சிறு மழைக்கே தண்ணீர் தேங்கும் நிலை இருந்து வருகிறது. இது சம்பந்தமாக பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் தலைமை பொறியாளர் ஆகியோரை சந்தித்து மனு அளித்துள்ளேன். இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் செல்ல முடியாமல் இருப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. துப்புரவு பணியாளர்கள் வேலை நிறுத்தம் உள்ளதால் மேலும் பிரச்சனை அதிகமாகும் சூழல் உள்ளது. எனவே உடனடியாக பொதுப்பணித்துறை திருவள்ளுவர் சாலை முழுவதும் வாய்க்கால்களை அடைப்பை நீக்கி சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2 நாட்களில் இந்த பிரச்சனையை சரி செய்யாவிட்டால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும். இவ்வாறு அவர் கூறினார். இந்த ஆய்வின் போது சங்கர் உடையார், வெங்கடேசன், லாரி முருகன், ஜெகதீசன், ரமேஷ் ஆசாரி, சித்தா கணேசன், பிரபு, தம்பா, இளவரசு வேல்முருகன், ஜிப்மர் வாசு, முனிரத்தினம், ஆசாரி கணேசன், பரத்ராஜ், அருள், நன்றிகுமார், லாண்டரி குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து உடனடி நடவடிக்கையாக நீர் உறிஞ்சும் இயந்திரம் மூலம் அப்பகுதியில் கழிவுநீர் அகற்றப்பட்டது. பொதுப்பணித்துறை மூலம் நிரந்தர தீர்வு ஏற்பட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. ஓம் சக்தி சேகரின் முயற்சி வெற்றி அடைந்ததால் அவர் அமைச்சர் லட்சுமி நாராயணனுக்கு நன்றி தெரிவித்தார். மைய பகுதியாக காணக்கூடிய எனது நெல்லித்தோப்பு தொகுதியில் திருவள்ளுவர் சாலை புது ஐனார் கோயில் தெருவினுடைய சந்திப்பில் பல மாதங்களாக பொதுப்பணித்துறையால் பராமரிக்கப்படாமல் தூர்வாரப்படாமல் வடிகால் வாய்க்கால் எல்லாம் அடைந்து போய் கடந்த 2 மாதங்களாக இந்த வீதி முழுவதும் நீர் தேங்கி இதனால் மாசுபடிந்து இந்த குடிநீர் குழாய்களுக்குள்ளாவும் மாசுபடிந்த நீர் வீட்டுக்குள்ளே புகுந்திருக்கின்றது. இவற்றை கடந்த 1 வாரத்திற்கு முன்பாக ஒரு போராட்டம் மூலமாகவும் இந்த அரசுக்கு நாங்கள் வலியுறுத்தியும் இது சம்பந்தமாக 2-3 மாதங்களாக நாங்கள் கடிதம் கொடுத்தோம். இந்த பொதுப்பணித்துறையானது இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டுவிட்டார்கள். இதன் காரணமாக கடந்த 1 வாரமாக நீர் தேங்கி இருக்கின்ற இதன் மூலமாக கொசுகளும் விஷப்பூச்சிகளும் பரவலாக பெருத்துவிட்ட காரணத்தால் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இன்றைய தினம் திருவள்ளுவர் சாலையில் மறியல் போராட்டம் செய்ய முயற்சித்த பொழுது என்னுடைய கவனத்திற்கு வந்த பிறகு அவர்களை சமாதானம் செய்து ஓரிரு நாட்களிலே இவற்றை சுத்தம் செய்து கொடுக்க சொல்கின்றேன் என்று மக்களுக்கு உத்தரவாதம் கொடுத்து பொதுப்பணித்துறையிலே அதனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திருவாளர் லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு இன்றைய தினம் முறையிட்டு அவர் மூலமாக ஈக்கு முறையிட்டு அதனுடைய துறையை சார்ந்த ஏஇ போன்றவர்கள் நேரில் வந்து பார்வையிட்டு 2 நாட்களிலே இவற்றை சுத்தம் செய்து கொடுக்கின்றோம் என்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான குடிநீர் சப்ளை செய்யக்கூடிய அந்த குழாய்கள் பல இடத்திலே சேதமடைந்து அதன் மூலமாக தேங்கி இருக்கக்கூடிய நீர்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களையும் வரவழைத்து அந்த இடத்தை அவர்களுக்கு அடையாளம் காட்டி அதையும் செய்து கொடுக்க கேட்டுக்கொண்டிருந்தோம். அவர்கள் உடனடியாக செய்து கொடுக்க சம்மதித்திருக்கின்றார்கள். இந்த 2 நாள் அவர்கள் கொடுத்த உத்தரவாதத்தின்படி 2 நாட்களில் அவர்கள் செய்து கொடுக்கவில்லை என்றால் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை பெருந்திரளாக திரட்டி புதுச்சேரியினுடைய மையப்பகுதியான இந்த இடத்திலே நாங்கள் சாலை மறியல் செய்வோம் என்பதனை இந்த அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துகின்றோம். கண்டிப்பாக அரசினுடைய அதிகாரிகள் கொடுத்த வாக்குறுதிகளை செய்து கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த தினம் நடக்க இருந்த அந்த மறியல் போராட்டத்தை கைவிட்டு என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பொதுமக்கள் அவர்கள்
கலந்து சென்று விட்டார்கள். கண்டிப்பாக அரசு இதை செய்து கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். தொகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் நிலவுது. ஆனா சட்டமன்ற உறுப்பினர்கள் எதையும் கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, எங்கள் தொகுதியில் இன்னைக்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, சட்டமன்ற உறுப்பினர் என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் எந்த குறைகளாக இருந்தாலும் நம்மகிட்ட தான் சொல்கிறாங்க. நம்ம தான் செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரங்கசாமி அரசு நிதி மேலாண்மையில் முற்றிலும் தோல்வியடைந்து விட்டது. ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிக்கை. புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் உள்ள மகளிர்களுக்கு வீடு தேடி இலவசமாக நாப்கின் வழங்கும் திட்டத்தை சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் துவக்கி வைத்தார். போலியான ஆன்லைன் பட்டாசு விளம்பரத்தை நம்பி பணம் செலுத்தி பணத்தை இழக்க வேண்டாம் என இணையவழி போலீசார் எச்சரிக்கை. புதுச்சேரியில் ஊதிய உயர்வு மற்றும் பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்களை போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற சொத்துக்களை ஆக்கிரமிப்பும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி SUCI கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.